here. Let's see intermediate compound formation theory. Intermediate compound formation ஒரு catalysis-க்கான intermediate compound formation theory பார்க்குறோம். இதில் 5 mark questions. இதோட mechanisms ஒரு exams எதனா போகும் 5 mark questionல. And catalyst acts by the providing new path with low energy of activation. Catalyst acts by the providing new path with lower energy of activation energy. Yeah. The theory படி in homogeneous catalyst reaction இதோட மெக்கானிசம் போகிறோம். இது எதுனா போதும். ஸோ இதோட மெக்கானிசம்ஸ் in homogeneous catalyst reaction, catalyst may combine with one or more reactant to form intermediate which react with other reactant or decompose to the product and catalyst regenerator கொடுத்துருக்காங்க. இதுதான் theory. ஸோ அது என்ன மீனிங் அப்படின்னா AB ஸோ ரியாக்டன் கேஸ் ஏபிங்கிறது ப்ராடக்ட் சிங்கிறது கேட்டலிஸ்ட் ஏழாம் மேலே போட்டிருக்கேன் ஏ அண்டு பி அப்படிங்கிறது ரியாக்டன்ஸ் ஏ ஒரு ரியாக்டன் பிங்கிறது அனதர் ரியாக்டன் சிங்கிறது கேட்டலிஸ்ட்டு ஏபிங்கிறது ப்ராடக்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் த மெயின் ரியாக்ஷன்ஸ். கன்சிடர் தி ரியாக்ஷன் ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் ஏபி அந்த ஏரோ மேலே சி போட்டுருக்கணும். தட் இஸ் கேட்டலிஸ்ட். ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் ஏபிங்கிறது ப்ராடக்ட் ஏங்கிறது ஒன் ஆஃப் தி ரியாக்டன் பிங்கிறது அதர் ரியாக்டன் ஏரோ மேலே சிங்கிற கேட்டலிஸ்ட் ஏபிங்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அக்கார்டிங் டு தி சரி இன் ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் ஆக்சுவலி இது வந்து இன்டர்மீடியட் ஃபார்மேஷன் தேரி அப்படிங்கிறது எதுக்கு ஒன்லி அப்ளிகேபிள்னா ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஹோமோஜினியஸ் கேட்டலிக் ரியாக்ஷன் அப்படின்னா அர்த்தம் ரியாக்டன்ட்டோ ப்ராடக்ட் கேட்டலிஸ்ட் எல்லாமே சேம் ஃபேஸில் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆல்ரெடி we have learned that homogeneous catalytic reaction reactant and product catalyst எல்லாமே சேம் ஃபேஸில் இருக்கணும். in homogeneous catalyst reaction catalyst which is catalyst C catalyst react with one of the reactant one or more reactant. எத்தனை ரியாக்டன் இருக்குது? 2 ரியாக்டனில். ஸோ ஏங்கிற ஒரு ரியாக்டன் எது கூட ரியாக்ட் பண்ணுது? கேட்டலிஸ்ட் கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, 2 ரியாக்டன் ஏ அண்ட் பியில் என்னது கேட்டலிஸ்ட் கம்பைன்ட் வித் ஒன் ஆர் மோர் ரியாக்டன் to form AC means that intermediate compound. It is intermediate. Yeah, catalyst combined with one or more reactant to form intermediate compound. This is the intermediate compound. அந்த பேராகிராஃப்க்கான மீனிங் சொல்லிட்டு இருக்கேன். intermediate compound AC. Okay, and ACங்கிறது intermediate. AC is combined with another reactant. Which is another reactant? ஏ ஆல்ரெடி கேட்டலிஸ்ட் ரியாக்ட் பண்ணிடுச்சு. அப்போ பிங்கிறது அது அனதர் ரியாக்டன். ஸோ ஏசி இன்டர்மீடியட்ஸ் கம்பைன்ட் வித் அனதர் ரியாக்டன் ஏசி கம்பைன்ட் வித் அனதர் ரியாக்டன் டு ஃபார்ம் ஏபிங்கிறது ப்ராடக்ட்டு ப்ளஸ் சி. வாட் இஸ் சி? சிங்கிறது கேட்டலிஸ்ட் ரீஜெனரேட்டட். திரும்ப சி வந்து என்ன ரிலீஸ் ஆகிரும். கேட்டலிஸ்ட் இஸ் ஏ ரீஜெனரேட்டட். திரும்ப ஒன் மோர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் ஏபி. திஸ் இஸ் ப்ராடக்ட்டு. இது 2 ரியாக்டன்ஸு சிங்கிற கேட்டலிஸ்ட்டு. 2 ரியாக்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த தேரி என்ன சொல்லலாம்? கேட்டலிஸ்ட்டு கம்பைன்ட் வித் ஒன் ஆர் மோர் ரியாக்டன் டு ஃபார்ம் ஏசிங்கிற இன்டர்மீடியேட் விச் ரியாக்ட் வித் அனதர் ரியாக்டன் பிங்கிறது அனதர் ரியாக்டன் ஏங்கிறது ஒன் ரியாக்டன் பிங்கிறது அனதர் ரியாக்டன் ஏசி இன்டர்மீடியேட் விச் ரியாக்ட் வித் அனதர் ரியாக்டன் டு ஃபார்ம் ஏபி ப்ராடக்ட் டு ஃபார்ம் ப்ரொடியூஸ் தி ப்ராடக்ட்டு. லாஸ்ட்டாக என்ன? சி கேட்டலிஸ்ட் இஸ் ரீஜெனரேட்டட். ஸோ அப்போ இதை மெயினாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் மெயின் ரியாக்ஷன். ஸோ இதை 2 ஸ்டெப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது மெக்கானிசம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன் ஹோமோஜினியஸ் கேட்டலிக் ரியாக்ஷன்ஸ் ஆனால் the intermediate compound formation is only applicable for the homogeneous catalytic reaction. In a homogeneous catalytic reaction a catalyst may combine with one or more reactant form the intermediate form ஆகுது. So intermediates combined with another reactant to form the product catalyst regenerator. சிங்கிறது கேட்டலிஸ்ட்டு. சி ஏற மேலே போட்டுங்க. இதுதான் மெயின் ரியாக்ஷனு. ஸோ 2 மெக்கானிசம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? இதான் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தெரி. ஓகே, இந்த 3 ரியாக்ஷனையும் மெயினாக எழுதிருங்க. ஓகே, இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் செகண்ட் ரியாக்ஷன் அண்ட் தேர்ட் ரியாக்ஷன் வந்து லோயர் கம்பேர் டு தி ஈக்குவேஷன் 1. ஆக்டிவேஷன் எனர்ஜி இன்டர்மீடியட் காம்பவுண்ட் லாஸ்ட் ஃபார்ம் ஆனதை விட அது ரொம்ப கம்பேர் இருக்கும் ஃபஸ்ட் ரியாக்ஷன் கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே, ஃபார்மேஷன் அண்டு டீகம்போஷன் ஆஃப் இன்டர்மீடியட் அக்சலரேட் தி ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இதான் ரேட் ஆஃப் ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. கம்பைன்டு ஃபார்மேஷன் அல்லது டீகம்போஷன் ஆஃப் இன்டர்மீடியட்
இன்டர்மீடியட் வந்து சம்டைம் டீகம்போஸ் ஆகும், சம்டைம் தான் இது வித் அதர் ரியாக்டோட ரியாக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, accelerate the intermediate, accelerate the decomposition of intermediate, accelerate the rate of the reaction, அல்லது formation of intermediate, accelerate the rate of the reactions. புரியுதா? ஸோ இதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபஸ்ட்டு டூவோட ஆக்டிவேஷன் எனர்ஜி ஒன்னோட கம்பேர் பண்ணுறப்போ லோயராக இருக்கும். ஸோ நீங்கள் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தேரி அழகாக நீட்டாக எழுதலாம். இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தேரிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஓகே, பிரிடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம், இது மெயின் ரியாக்ஷன்ஸ். ஓகே, இது மெயின் ரியாக்ஷன்ஸ். C6H6 அப்படிங்கிறது பென்சின். C6H6 what is name? பென்சின். ஓகே, CH3Cl மெத்தில் குளோரைடு, கேட்டலிஸ்ட் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. வாட் ஹேப்பன்? பென்சில் இருக்கக்கூடிய ஒரு H CH3Cl இருக்கக்கூடிய Cl சேர்ந்து HCl எலிமினேட் ஆயிரும். என்ன இருக்கும்? C6H5 தான் இருக்கும். H6ல் ஒரு பாண்ட் CH3, பாண்ட் CH3. சி அது பேர் டொலிவின். இது பேர் என்னது? டொலிவின். டொலிவின் ஃபார்ம் ஆகுது. ஸோ HCl எலிமினேட் ஆகிருக்கு. இதில் ஒரு H, இதில் ஒரு Cl சேர்ந்து HCl எலிமினேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் மெயின் ரியாக்ஷன். விச் இஸ் கேட்டலிஸ்ட்டு? AlCl3 இஸ் கேட்டலிஸ்ட்டு. பென்சின் இஸ் ஒன் ரியாக்டன், மெத்தில்குளோரைஸ் அனதர் ரியாக்டன், மெத்தில்குளோரைஸ் இஸ் அனதர் ரியாக்டன். ஸோ இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். which is reactants C6H6 is one of the reactant, CHCl is another reactant, AlCl is catalyst, Cl3 is a catalyst, AlCl is catalyst. So first CHCl react with the catalyst, CHCl AlCl combine பண்ணுது. ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? இங்கே கூட Cl வந்து இங்கே கூட சேர்ந்தா Cl4 மைனஸ் CH3 ப்ளஸ் அப்படின்னு ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. CH3 ப்ளஸ் ஆயிரும், அந்த AlCl4 மைனஸ் ஆயிடுது, AlCl4 மைனஸ் ஆயிடுது. ஸோ தட் இஸ் இன்டர்மீடியேட்டு. இட் இஸ் அன் இன்டர்மீடியேட்டு. ஸோ இன்டர்மீடியட் இஸ் கம்பைன்ட் வித் another reactant, which is another reactant. This is another reactant. ஸோ C6H5 another reactant, C6H6. ஸோ கம்பைன் பண்ணால் ஸோ இங்கே என்னுடைய H வந்து என்ன செஞ்சிடும்? இங்கே போய் ஃபார்ம் ஆயிரும். ஓகே, C6H5 CH3 டொலிவின் ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ளஸ் என்னது? AlCl3 ப்ளஸ் HCl. அதில் கூட H இந்த Cl4ல் ஒரு Cl சேர்ந்து HCl போயிடும். இந்த AlCl3 என்னது? கேட்டலிஸ்ட் ரீஜெனரேட்டடு. C6H5 CH3 என்னது? டொலிவின். அப்போ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த இது மெயின் ரியாக்ஷன்ஸ். இது வந்து 2 ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் ரியாக்டன் கேட்டலிஸ்ட் ரியாக்ட் பண்ணுவோம், இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியட் ரியாக்ட் வித் அனதர் ரியாக்டண்ட்டு. ஸோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, கேட்டலிஸ்ட் ரீஜெனரேட் ஆகுது, கேட்டலிஸ்ட் வந்து ரீஜெனரேட் ஆகுது. இந்த CH3யும் இங்கே கூட C6H5 சேர்ந்து டொலிவின் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் ப்ராடக்ட்டு. இது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராடக்ட் வந்து C6H5 CH3 HClங்கிறது ப்ராடக்ட்டு. ஸோ ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகும், கேட்டலிஸ்ட் வந்து ரீஜெனரேட் ஆகும். கேட்டலிஸ்ட் வந்து திரும்ப உருவாகிறோம். கேட்டலிஸ்ட் வந்து ஒரு ரியாக்டரில் ரியாக்ட் பண்ணிவிட்டு இன்டர்மீடியட்டாக ஃபார்ம் ஆகிட்டு அந்த இன்டர்மீடியட் மறுபடியும் அனதர் ரியாக்டர் ரியாக்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் சப்டெண்ட் ஆகும், கேட்டலிஸ்ட் வந்து திரும்ப ரீஜெனரேட் ஆகும். தட் இஸ் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. ஓகே, இந்த நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்ஸ் பாருங்கள். தட் இஸ் மெயின் எக்ஸாம்ஸ். KCl பொட்டாசியம் குளோரைட் ஒரே ஒரு ரியாக்டன்ட் இருக்குது, KClO3. என்ன ப்ராடக்ட்டு? KCl அண்டு O2 ஃபார்ம் ஆகுது. என்ன கேட்டலிஸ்ட்னா ஏரோ மேலே M1O2 போட்டுக்கணும். தட் இஸ் மேக்னீஸ் டைஆக்சைடு இஸ் ஏ கேட்டலிஸ்ட் ஃபார் திஸ் ரியாக்ஷன். Catalyst for this reaction. Potassium chlorate decompose into potassium chloride and oxygen. In presence of manganese dioxide, it is a catalyst. இது கேட்டலிஸ்ட்டு. ஸோ இது எப்படி வந்து மெக்கானிசம் எழுதலாம்? இங்கே பாருங்கள், இதில் ஒரே ஒரு ரியாக்டன் தான் இருக்குது, KClO3 ப்ளஸ் M1O2. தட் இஸ் கேட்டலிஸ்ட்டு. M1O2 act as a catalyst. This is one reactant to form M1O3 and HCl. KCl M1O3 and KCl ஃபார்ம் ஆகுது. M1O3 and KCl ஃபார்ம் ஆகுது. M1O3 is இன்டர்மீடியேட்டு. ஸோ இன்டர்மீடியட் டீகம்போஸ் ஆகிட்டு M1O2 and O2 ப்ரொடியூஸ் பண்ணோம். M1O2 and O2 ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ KCl O2 is a ப்ராடக்ட்டு. M1O2 is அந்த கேட்டலிஸ்ட் ரீஜெனரேட்டட். கேட்டலிஸ்ட் இஸ் a ரீஜெனரேட்டட். ஸோ அப்போ இது ப்ராடக்ட், இது ரியாக்டண்ட்டு, இது ப்ராடக்ட்டு. இப்போ KCl O2 ஃபார்ம் ஆகும். M1O2 act as a கேட்டலிஸ்ட்டு. ஸோ அப்போ 2 ஸ்டெப்பில் கேட்டலிஸ்ட் ஒன் ரியாக்டர் ரியாக்ட் பண்ணி இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அது கூட ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்குது. இன்டர்மீடியட் டீகம்போஸ் ஆகிட்டு கேட்டலிஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் இஸ் அப்டைன் ஆகுது. டீகம்போஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம்? கம்பைன்ட் வித் அனதர் ரியாக்டன்ட் கூட ரியாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன செஞ்சு செய்வாங்க? விச் ஆர் ரியாக்ட் வித் அதர் ரியாக்டன்ட் ஆர் டீகம்போஸ். ரியாக்ட் வித் அதர் ரியாக்ட் பண்ணலாம், அல்லது டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட் அண்டு கேட்டலிஸ்ட்டை ரீஜெனரேட் பண்ணலாம்.
அதில் எது ரியாக்டண்ட்டு எது கேட்டலிஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அதுமாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இந்த அனதர் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மெக்கானிசம்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள். தட் இஸ் மெயின் ரியாக்ஷன்ஸ். H2 plus O2 of O2 gives H2. Formation of water due to reaction H2 and O2 in presence of catalyst copper. The reaction catalyst is copper. This is the catalyst. Yeah, H2 plus of O2 gives H2 in the formation of the reaction la in a catalyst copper catalyst irukku. So copper react with one of the reactant which is O2 of O2 react panna Ce2O. Ce2O is intermediate. So Ce2 react with another reactant which is H2 to form H2O. This H2O form ஆயிடுச்சு. Cuங்கிறது what is Cu? Cuங்கிறது கேட்டலிஸ்ட்டு ரீஜெனரேட் ஆகுது. ஓகே, ஒன்லி எக்ஸாம்ஸில் ஈக்குவேஷன் மட்டும் எழுதுங்க. ஈக்குவேஷனில் காப்பருங்கிற கேட்டலிஸ்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ காப்பருங்கிற கேட்டலிஸ்ட் ரியாக்ட் ஒன் ஆஃப் தி ரியாக்டன்ட் இன்டர்மீடியட் இஸ் கம்பைன்ட் வித் அனதர் ரியாக்டன்ட் H2 டு ஃபார்ம் ப்ராடக்ட் கேட்டலிஸ்ட் ரீஜெனரேட்டடு. ஸோ அதுமாரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அதேமாரி சேம் இங்கே பாருங்கள். வாட் இஸ் மெயின் ரியாக்ஷன்? HCl plus O2 gives H2 and 2Cl2. That is main reaction. இதில் catalyst reaction catalyst Cu2Cl, CuCl2, cuprous chloride, copper chloride, HCl O2. HCl one reactant, O2 another reactant, product H2O and Cl2. ஸோ CuCl2ங்கிறது கேட்டலிஸ்டிங் ஏரோ மேலே எழுதிருங்க. ஸோ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த CuCl2 இருக்கு இல்லையா, இன்டர் கேட்டலிஸ்ட்டு டீகம்போஸ் ஆகிடு Cl2 அண்டு Cu2Cl2 கொடுக்கும். அந்த Cu2Cl2 அனதர் ரியாக்டன்ட் கூட ஒன்னதர் O2 கூட ரியாக்ட் பண்ணி C2O2Cl2 ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது ரியாக்ட் வித் அனதர் ரியாக்டன்ட் என்னது HCl டு ஃபார்ம் H2 அண்டு Cu2Cl2 ஃபார்ம் ஆகும். H2 is a one product, Cl2 is a another product. ஓகே, இது கேட்டலிஸ்ட் ரீஜெனரேட்டட் ஆகுது. ஓகே, கேட்டலிஸ்ட் டீகம்போஸ் ஆகி Cl2 கொடுத்துருது. இந்த Cl2 கேட்டலிஸ்ட் வந்து ஃபைனலாக டீஜெனரேட் ஆகுது. Cu2Cl2 இங்கேயே ப்ராடக்ட் ஃபண்ட் ஆகும். அப்போ இந்த Cu2Cl2 திரும்ப O2 கூட ரியாக்ட் பண்ணி C2OCl2 ஃபார்ம் ஆகும். இது அனதர் இன்டர்மீடியட் தான். இன்டர்மீடியட் எடுத்து அனதர் ரியாக்டன் HCl ரியாக்ட் பண்ணால் H2ங்கிற ப்ராடக்ட்டு, CuCl2ங்கிறது கேட்டலிஸ்ட் ரீஜெனரேட் ஆகுது. ஓகே, திஸ் தியரி டிஸ்கிரைப் தி ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட்டு. ஓகே, கேட்டலிஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி டிஸ்கிரைப் பண்ணுது. increase in rate of the reaction with increase the concentration of the catalyst. கேட்டலிஸ்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணப்போ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அப்போ அது வந்து என்ன செய்யுது, இதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய திஸ் தேரி இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தேரி டிஸ்கிரைப் தி எதை டிஸ்கிரைப் பண்ணுது, கேட்டலிஸ்டோட ஸ்பெசிஃபிசிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுது. அதோடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுவதையும் டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தேரி. அவரோட லிமிட்டேஷன் என்னென்னா, இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட் வெரி ஃபெயில்ஸ் டு கேட்டலிட்டிக் பாய்சன் அண்ட் ப்ரொமோட்டர்லாம் அது எக்ஸ்பிளைன் பண்ணல. த ஆக்ஷன் ஆஃப் catalytic poisons and promoter does not fail to explain the action of catalytic poison and promoter பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த தேரி ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பாயிண்ட் வந்து திஸ் இஸ் unable to explain mechanism of heterogeneous catalytic reactions. So this theory only for the homogeneous then the heterogeneous catalytic reaction எக்ஸ்பிளைன் பண்ணல. unable to explain the mechanism of unable. Yeah, it can't to explain the mechanism of heterogeneous catalytic reaction. Only explain the mechanism of homogeneous catalytic reactions. ரெண்டு லிமிட்டேஷன் கொடுத்தா it doesn't explain the, it fails to explain the action of catalytic poison and promoters. The another is it is unable to explain the mechanism of heterogeneous catalytic reactions. Yeah, heterogeneous means that reactant catalyst product different phase இருக்கணும். homogeneous means that catalyst reactant product the same phase. அதுமாரி சேம் ஃபேஸாக இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. ஓகே, நெக்ஸ்ட்டு அட்சார்ப்ஷன் தியரி, தட் இஸ் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிக் தியரி. இது அட்சார்ப்ஷன் தியரி அப்படிங்கிறது என்னது, அட்சார்ப்ஷன் தியரி அப்படிங்கிறது ஹெட்ரோஜினியஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. லாங்மியர் எக்ஸ்பிளைன் தி ஆக்ஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் இன் தி ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிக் ரியாக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த அட்சார்ப்ஷன். இந்த லாங்மியர் அப்படிங்கிறவர் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஆக்ஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதில் இன் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிக் ரியாக்ஷனில் ஆக்ஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் இன் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிக் ரியாக்ஷன் பேஸ்ட் ஆன் தி அட்சார்ப்ஷனை பேஸ் பண்ணி இவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, அட்சார்ப்ஷனை பேஸ் பண்ணி ஆக்ஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. லாங்மியர் எக்ஸ்பிளைன் தி ஆக்ஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் பேஸ்ட் ஆன் த அட்சார்ப்ஷன்
in heterogeneous catalytic reactions, not homogeneous catalytic reaction. Heterogeneous means that reactant catalyst or different phase la irukkom. அப்சார்ப்ஷனை பேஸ் பண்ணி கேட்டலிஸ்டோட ஆக்ஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இன் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸ். த ரியாக்டன் மாலிகுல் ஆர் அப்சார்ப்ட் அண்ட் த கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ். த ரியாக்டன் மாலிகுல் ஆர் அப்சார்ப்ட் அண்ட் த கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ். ரியாக்டன் மாலிகுல். ஸோ திஸ் can also be called contact catalysis. This is a contact catalysis. Okay. According to this theory, என்ன சொல்லியிருக்காரு, தி ரியாக்டன் மாலிகுல் பார்த்துங்க, ரியாக்டன் மாலிகுல்ஸ் ஆர் அப்சார்ப்டு எங்கே கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் தி கேட்டலிஸ்ட்டில் தான் அப்சார்வ் ஆகுது ரியாக்டன் மாலிகுலு. ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி கால்டு காண்டாக்ட் கேட்டலிசிஸ். இது என்ன காண்டாக்ட் கேட்டலிஸ்ட்னால் கேட்டலிஸ்ட் வந்து காண்டாக்ட் பண்ண ரியாக்ட் மாலிகுல். அக்கார்டிங் டு திஸ் தியரி, reactant are absorbed in the catalyst surface to form activated complex, subsequently decomposed into the gives the product. ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்கிற தேரி என்ன சொல்கிறோம்னா, இங்கே பாருங்கள், A + B தட் இஸ் ரியாக்டன் gives C அண்ட் Dங்கிறது ப்ராடக்ட்டு, Cங்கிறது கேட்டலிஸ்ட்டு. ஸோ தட் இஸ் ஒரு மெயின் ரியாக்ஷன். ரெண்டுமே கேட்டலிஸ்ட்டும் சரி ரியாக்டன் சரி டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்கணும். தட் இஸ் ஹெட்ரோஜினியஸ் ரியாக்ஷன். ஏபிங் ரியாக்டன், சிடிங்கிற ப்ராடக்ட்டு, சிங்கிறது கேட்டலிஸ்ட்டு. இது கேட்டலிஸ்ட். ஏரோ மேலே கேட்டலிஸ்ட் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ என்ன ஃபார்ம் ஆகுது, எப்படின்னா தட் இஸ் விச் இஸ் ரியாக்டன்ஸ் ஏ அண்ட் பிங்கிற ரியாக்டன்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் கேட்டலிஸ்டோடைய சர்ஃபேஸ் ஏ அண்டு பி, அப்சார்வ் அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் தி கேட்டலிஸ்ட். தட் இஸ் ஏ அண்டு பி, A and B. Okay, reactants are absorbed on the surface of the catalyst. இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் இந்த மேற்பரப்பு தான். ஓகே. எங்கே அப்சார்வ் ஆகுது, ரியாக்டன் வந்து அப்சார்வ் ஆகுது. ரியாக்டன்ஸ் ஆர் அப்சார்வ் அண்ட் தி கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸு. ஸோ அண்டு டு ஃபார்ம் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா அந்த அதே சர்ஃபேஸ் ஆஃப் தி கேட்டலிஸ்ட்டில் அந்த ஏயும் பி என்ன செய்யுது, கம்பைன் ஆகுது. தட் இஸ் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஏ பாண்ட் பியாக ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஏபிங்கிறது. இது ரெண்டும் கம்பைன் ஆகுது. ரியாக்டன்ஸ் ஆர் ரெண்டும் கம்பைன் ஆகி என்ன செய்யுது, ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி கேட்டலிஸ்ட்டில். ஓகே. அது தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அந்த ஏபிங்கிற டீகம்போஸ்ட் ஆகிட்டு டீகம்போஸ்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், ஏபி சேர்ந்துருச்சு பாருங்கள். இது தட் இஸ் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். இது ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்டு. சப்சிக்வெண்ட்லி டீகம்போஸ்ட் இது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அடிசம் ப்ராடக்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகும் ப்ராடக்ட்டு. ஸோ சிடியாக ஃபார்ம் ஆகும். சி அண்ட் டியாக ஃபார்ம் ஆகுது. சி அண்டு டியாக ஃபார்ம் ஆகுது. இது அந்த ஏபி பிரிஞ்சு சி அண்ட் டியாக ப்ராடக்ட் ஃபார்ம். சி அண்ட் டிங்கிறது ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. சிடிங்கிறது ப்ராடக்டாக ஃபார்ம் ஆனிச்சு. ஓகே. சிடிங்கிறது ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணுது. ஓகே. லாஸ்ட்டில் ப்ராடக்ட் வந்து என்ன சொல்லலாம், சி அண்ட் டி வந்து டிசார்ப்டு ஆகும். இப்படி சிடியாக அந்த கேட்டலிஸ்ட் ஆஃப் சர்ஃபேஸ் விட்டு வெளில வந்துடுது. ஸோ ஏபிங்கிற காம்ப்ளெக்ஸ் பிரேக்கப் டீகம்போஸ் ஆகிட்டு சிடிங்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனிச்சு. ஆனால் அந்த அப்சார்ப்டு அந்த கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ் தான் இருந்துச்சு. ஃபைனலாக சி அண்ட் டி ப்ராடக்ட்டு டிசார்ப்டு ஆகும். சர்ஃபேஸ் கேட்டலிஸ்ட் வச்சு ரிலீஸ் ஆயிரும். நமக்கு ப்ராடக்ட் கிடச்சிரும். கேட்டலிஸ்ட் விட்டு ரிலீஸ் ஆயிரும். டிசார்ப்னா அப்சார்ப்டு ஆப்போசிட் வேர்டு. ஸோ இதான் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. The reactants are absorbed on the catalyst surface to form activated complex, and subsequent activated complex decompose into the product form ஆகுது. ஸோ எல்லாமே சர்ஃபேஸ் ஆஃப் தி கேட்டலிஸ்ட் தான் நடந்துகிட்டு இருக்குது. சர்ஃபேஸ் ஆஃப் தி கேட்டலிஸ்ட் தான் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? First point, the various steps involved in the heterogeneous catalytic reactions. Okay, various steps involved in the heterogeneous catalytic reactions. First, reactant molecule diffuse from bulk to the catalyst surface. Reactant molecule diffuse ஆகுது. Okay, from the bulk to the catalyst surface. Reactant molecules எங்கே போகுதுன்னா, இந்த பாருங்கள், இதான் reactant molecule H2. எங்கே பல்க் ஆகுது, எங்கே போகுது, இன்டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கேட்டலிஸ்ட்டுக்கு போகுது. இன்டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கேட்டலிஸ்ட். பல்க்னா இன்டு தி உள்புறம் போகுது. ஃப்ரம் தி பல்க் டு தி கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸு. ரியாக்டர் மாலிகுல் டிஃப்யூஸ் ஆகுது. ஊடுருவி சொல்லுது. ரியாக்டர் மாலிகுல் டிஃப்யூஸ் டு தி கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸு. ரியாக்டர் மாலிகுல். ஓகே. அண்ட் செகண்ட் பாயிண்ட், த ரியாக்டர் மாலிகுல்ஸ் ஆர் அப்சார்ப்டு ஆன் த சர்ஃபேஸ் லெவல். அங்கே தானே இது அப்சார்ப் ஆகுது. இங்கே அப்சார்ப்டு ஆகுது. Reactor molecule are absorbed on the surface of the catalyst.
ஸோ அடுத்து அட்சார்வ் ரியாக்டன் மாலிகுல் ஆக்டிவேட்டட் அண்ட் ஃபார்ம் ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ரெண்டும் சேர்ந்துருது. ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதாவது இன்டர்மீடியட் சொல்லக்கூடியது. அட்சார்வ்டு ஆக்டிவேட்டட் அண்ட் ஃபார்ம் என்னது ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் which டீகம்போஸ் ஆகிட்டு செய்யுது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. கடைசியில் ப்ராடக்ட் தான் டிசார்வ்டு ஆகுது. ப்ராடக்ட் டிஃப்யூஸ் அவே ஃப்ரம் தி சர்ஃபேஸ். டிசார்வ்டு மீன்ஸ் தட் டிஃப்யூஸ் அவே ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கேட்டலிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரியாக்டன்ட் வந்து டிஃப்யூஸ் ஆகுது எங்கன்னா கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸில். அடுத்தது அட்சார்வ்டு ஆகுது ரியாக்டன் மாலிகுல் இதில் சர்ஃபேஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டில். அடுத்தது ஒரு ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு, அப்புறம் டீகம்போசிவ் ப்ராடக்ட்டு. ஸோ அடுத்தது இங்கே அட்சார்வ் ஆனிச்சில் அட்சார்புடைய ஆப்போசிட்டு டிசார்புடாக வந்துச்சு. அங்கே டிஃப்யூஸ் இன்டூ பண்ணிச்சா, அங்கே டிஃப்யூஸ் அவே ஆகுது. டிஃப்யூஸ் இன்டூ அட்சார்புடு ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ அட்சார்புடு ஆப்போசிட் டிசார்புடு, அப்புறம் டிஃப்யூஸ் அவே உள்ளே போகுது, அட்சார்வ் ஆகுது, ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ப்ராடக்ட் வந்து டிசார்வ் வெளில போகுது, வெளில போயிட்டு அப்புறம் என்னது டிஃப்யூஸ் அவே ஃப்ரம் ஆகுது. ஓகே, நீங்கள் பாருங்கள், ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் லாஸ்ட்டில் வந்து டிஃப்யூஸ் ஆகுது, வெளில போயிடுது. இங்கே பாருங்கள், டிஃப்யூஸ் ஆகுது, இங்கே ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது, இங்கே தான் இது டிசார்வ்டு ஆகுது, இங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதான் இங்கே மீனிங் பாருங்கள். இந்த இதுக்கான மீனிங் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு என்னது ரியாக்டன் மாலிகுல் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட்டை நோக்கி உள்ளே போகுது, டிஃப்யூஸ் ஆகுது. அங்கே போனோன்னே அப்புறம் என்னது ரியாக்டன் மாலிகுல் அட்சார்வ் ஆகுது. அப்புறம் அட்சார்வ் ஆன பிறகு அந்த ரியாக்டன் மாலிகுல் வந்து ஆக்டிவேட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது, ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆக்டிவ் காம்ப்ளெக்ஸ் டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ப்ராடக்டாக ஃபார்ம் ஆனது பிறகு அந்த ப்ராடக்ட் வந்து என்ன செய்யும், டிசார்வ்டு வெளில அனுப்பும். ஐ மீன்ஸ் ப்ராடக்ட் வந்து டிஃப்யூஸ் அவே ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டு, கேட்டலிஸ்ட்டை விட்டு வெளில வந்துடும். இங்கே பாருங்கள், ரியாக்டன் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு செட் ரியாக்டன் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. அடுத்தது என்னது, இங்கே வந்து அட்சார்வ் ஆகுது, அது இடத்துல ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது டிசார்வ்டு ஆகுது. ஃபைனலாக என்னது டிஃப்யூஸ் அவே ஃப்ரம் ஆயிடுது. இங்கே டிஃப்யூஸு, அட்சார்வ்டு, அடுத்தது என்னது டிசார்வ்டு, அண்ட் என்னது ஃபைனலாக டிஃப்யூஸ் அவே ஃப்ரம் சொல்லியிருக்காங்க. அவே ஃப்ரம் இது சொல்லியிருக்காங்க. ஸோ 3 விதமாக நடக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதான் இந்த டயக்ராம் சொல்லியிருக்கலாம். மெயினாக வந்து ஃபஸ்ட்டு டிஃப்யூஸ் யார், மெயினாக ரியாக்டன் மாலிகுல் தான். ஃபஸ்ட்டு ரெண்டுமே ரியாக்டன் மாலிகுல், லாஸ்ட் ரெண்டுமே ப்ராடக்ட் மாலிகுல். இடையில வந்து ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸை பற்றி சொல்லணும். தேர்ட் பாயிண்ட் ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ஆகும். ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் டீகம்போஸ் ஆனால் தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ப்ராடக்ட் வந்து டிசார்வ்டு ஆகும். ஃபைனலாக வந்து டிஃப்யூஸ் அவே கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ் வரும். எல்லாமே சர்ஃபேஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். இதெல்லாம் சர்ஃபேஸ் கேட்டலிஸ்ட், இதெல்லாம் சர்ஃபேஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஒயிட் கலர் எல்லாமே சர்ஃபேஸ் கேட்டலிஸ்ட். H2ங்கிறது ரியாக்டண்ட், அனதர் H2. ஓகே, ஸோ அப்போ எத்திலீன் ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜனேஷன் ஆஃப் எத்திலீன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் கேட்டலிஸ்ட். எல்லாமே நிக்கல் இதில் அங்கே 2 H2 எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது 2 ரியாக்டர் H2, இது ஒரு H2. ஸோ இது எத்திலீன் எடுத்துருக்காங்க. இது எத்திலீன் அனதர் ரியாக்டண்ட்டு. ஸோ அது எத்திலீனில் என்ன செய்யுது, எத்திலீன் அப்சார்வ் ஆன் த சர்ஃபேஸ் பிரேக்கிங் பை பாண்ட். அப்சர்வ் ஆகும்பொழுது அங்கே என்ன செய்யுது, அந்த பாண்ட் பிரேக்கப் ஆகுது. ஸோ எத்திலீன் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து H2 வந்து டிஃப்யூஸ் ஆகுது. ஃபைனலாக என்ன ஃபார்ம் ஆகுது, இதுமாதிரி ஈத்தேன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஈத்தேன்கிற ப்ராடக்ட் வந்து டிசார்வ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதான் அந்த பாண்ட். ஓகே, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மீனிங் இந்தமாரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், ரியாக்டன்ட் வந்து ஏபின்னு வச்சுக்கோங்க, ஏபி. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சுருங்க, ஏபி வந்து கம்பைன் பண்ணிடுங்க. ஏயும் பியும் கண்டிப்பாக ஏ பாண்ட் பி ஆயிரும். தட் இஸ் ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ், ஆனால் பாண்டாக இருக்கணும். அடுத்த தேர்ட் ஸ்டெப் என்ன செய்யுங்க, இது கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸு சி அண்ட் டியாக ஃபார்ம் ஆயிரும். சிடிங்கிறது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும், தட் இஸ் ப்ராடக்டாக இருக்கும். ஃபைனலாக என்ன ஆயிரும், சி தனியாக டி தனியாக ப்ராடக்டாக டிசார்வ் ஆரம்பிக்குது. இது 1, இது 2, இது 3, இது 4th. 1 வந்து அப்சார்வ்டு, 2வது வந்து ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது, 3rd வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்குது, லாஸ்ட் ஒன் வந்து ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அவே ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கேட்டலிஸ்ட். ஸோ இதுமாரி எடுத்துச்சிங்க. ஓகே, அதாவது ஏபிங்கிறது ரியாக்டண்ட்டு, கேஸ் சி கேட்டலிஸ்ட்டு, சி அண்ட் டிங்கிறது ப்ராடக்ட்டு. ஸோ அப்போ ரியாக்டன்ஸு ப்ராடக்டாக ரிலீஸ் ஆகிற மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகே.